அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை நம்முடைய நாவுகளாக இருக்கின்றன. இந்த நாவை நல்ல முறையில் நாம் பயன்படுத்தினால் சுவர்க்கம் கிடைக்கும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. நம்முடைய நாவை நாம் தவறான வழிகளில் பயன்படுத்தினால் அதனால் மோசமான விளைவுகளை நாம் இம்மையிலும் மறுமையிலும் சந்திக்க வேண்டி ஏற்படும். அந்த வகையிலே நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு வழிமுறைதான் அல்லாஹுடைய விஷயத்தில் பொய் சொல்வதாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை படைத்து எப்படி அவனை வணங்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடாக அல் குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல் குர்ஆன் தெளிவாக இருக்கிறது, ஹதீஸும் நமக்கு இமாம்களால் சஹீஹான ஹதீஸ்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விஷயத்தில் யாரெல்லாம் தவறு விடுகிறார்களோ அல்லது யாரெல்லாம் அநியாயமான முறையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹு தஆலா சொல்லாத ஒன்றை அல்லாஹ் சொன்னதாக சொல்வது என்பது மிக ஆபத்தான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மில் நிறைய பேர் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமலேயே நடந்து கொள்வதையும் பார்க்கிறோம். சிலர் வேண்டுமென்று அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ் சொன்னதாக சொல்வார்கள். இன்னும் சிலர் அறியாமையினால் அல்லாஹ் சொல்லாததை அல்லாஹ் சொன்னதாக சொல்வார்கள். சில மேடைகளிலே பேசுகிற போது அரபு பழமொழிகளை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறியதாக சொல்வார்கள். சில நேரங்களில் அறிஞர்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறினான் என்று சொல்வார்கள், எந்த பயமும் இல்லாமல். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சொல்லாததை இட்டு கட்டுவது என்பது மிகப்பெரிய அநியாயம் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஃபமன் அத்லமு மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபன், அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் 144வது வசனத்திலே கேட்கிறார். அதே போன்று சூரத்துல் அன்ஆம் 150வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லும் போது வலா தத்தபி அஹ்வா அல்லதீன கذبوا பிஆயாத்தினா, அல்லாஹுடைய வேத வசனங்களை பொய்ப்பிக்க கூடியவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதாவது அல்லாஹுடைய வேத வசனங்களை பொய்ப்பிக்கிறவர்களும் அல்லாஹின் மீது இட்டுக்கட்டுபவர்களாகவே கருதப்படுகிறார்கள். அதே போல அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஆம் 21வது வசனத்திலும் சூரத்துல் அன்ஆம் 157வது வசனத்திலும் அதே போன்று சூரத்து யூனுஸ் 69வது வசனத்திலும் சூரத்து நஹல் 105வது வசனத்திலும் சூரத்து நஹல் 116வது வசனத்திலும் இது போன்று இன்னும் பல வசனங்களிலும் அல்லாஹின் மீது பொய்யாக இட்டுக்கட்டுகிறவர்கள் அநியாயக்காரர்கள் என்றும் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உதாரணமாக சூரத்து யூனுஸ் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது குல் இன்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப லா யுஃப்லிஹூன், நபியே அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள் என்று சொல்லும் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான். எனவே அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டுவது என்று சொன்னால் ஒன்றை அறியாமல் அல்லாஹ் சொன்னான் என்று சொல்வது அல்லாஹின் மீது இட்டு கட்டுவதாகும். அதே போன்று சட்டங்களை வாய்க்கு வந்தபடி பேசுவதும் அல்லாஹின் மீது இட்டு கட்டுவதாகும். ஒன்றை ஹலால் என்று சொல்வதோ அல்லது ஹராம் என்று சொல்வதோ அல்லாஹுடைய உரிமையாகும். இந்த உரிமையை ஒருவன் கையில் எடுத்து அவனுக்கு விரும்பியபடி ஒன்றை ஹலாலாக அல்லது ஹராமாக ஆக்கினால் அவன் அல்லாஹின் மீது இட்டுக்கட்டியவனாக கருதப்படுகிறான் என்பதை அல்லாஹு தஆலா சூரத்து நஹல் 116வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்முடைய கண்ணியங்களையும் நம்முடைய கௌரவத்தையும் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நண்பர்களோடு விவாதிக்கிற போது எடுத்த எடுப்பில் ஹலால் ஹராம் சொல்லுகிறவர்களும் மேடைகளிலே பேசுகிற போது தங்களுடைய பேச்சுக்களை அலங்கரிக்க விரும்புகிறவர்களும் அல்லாஹ் சொன்னான், அல்லாஹுடைய சட்டம் என்று சிம்பிளாக சொல்லிவிடுவதை பார்க்கிறோம்.
தெளிவாக உறுதியாக இது அல்லாஹ் சொன்னது என்று தெரியாமல் நம்முடைய நாவுகளால் அல்லாஹ் சொன்னான் என்று சொல்வது அல்லது ஹலால் ஹராம் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு கொடுமையாகவும் பாவமாகவும் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இவ்வாறான பாவத்தில் ஈடுபடாமல் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.